ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம்னு சொல்லிதானே இந்த எண்ணெய் தொட்டாய். அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மாபெரும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த எண்ணெய் தொட்டதின் மூலமாக இப்போ உன் வாழ்க்கையிலவே ஒரு மிகச்சிறந்த திருப்பம் நடைபெற போகுது. எத்தனை நாளாக எதை வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தியோ, அப்படி தவமிருந்து கேட்ட அரிய விஷயத்தை நீ பெற தயாராகிட்டாயின் செல்லமே. இந்த அதிர்ஷ்ட எண் இப்போ உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்த போகுது. அதன் மூலமாக மன அமைதியும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் நலன்களும் நீ உண்டாக பெறுவாய். உன்னால் முடியாதுன்னு நீ கைவிட்ட பிறகும் இந்த சாயப்பா நான் உனக்கான வெற்றியை எடுத்து வழிநடத்தி வாழ வைப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. கோபமோ விரக்தியோ பயமோ அச்சமோ நம்பிக்கையின்மையோ இந்த எந்த குணங்களும் உனக்குள்ள இல்லாத அளவுக்கு நீ தைரியமான நம்பிக்கை உள்ள ஆளாக மாறிவிடு. என் பார்வைக்குள்ள நீ வந்த பிறகு இனிமே உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோன்ற கவலை உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். இனி எந்த ஒரு சிறு துன்பம் கூட உன் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன்னு செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் நிலைமை மாறும். நீ விரும்பியதை விட உன் வாழ்க்கையை நான் சீராக அழகாக அமைச்சு கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. நீ எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு வெற்றியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ தினமும் தனியாக வருத்தப்பட்டு கண்கலங்கிறத இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். காலையிலேருந்து இரவு வரைக்கும் பல விஷயங்களை மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு துயரத்தில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. முதல்ல உன் எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இல்லை. நீ நம்புகிறவங்க எல்லாருமே உன்னை ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ மிகுந்த மனவேதனையில் இருப்பதை நான் பார்க்குறேன். யாரை நம்பியும் இந்த உலகத்துக்கு நீ வரல. தனியாக தானே பிறந்த, தனியாக நீ இல்லை. இந்த உலகத்தில் நானும் உன் கூட உனக்கு துணையாக இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு நிழலாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குற நல்லதை அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். உன் மன பாரத்தை எல்லாம் இந்த சாயப்பா என்கிட்ட ஒப்படைச்சிடு. நீ என்னதான் மற்றவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் எல்லாரும் உனக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு தானே வருத்தப்படுற. உன் சொந்தக்காரங்களும் நண்பர்களும் நீ பேசி பழகும் அத்தனை நபர்களும் உனக்கு முன்னாடி நல்லா சிரித்து பேசிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி புறம் பேசி உன் மனசை நோகடிக்கிறாங்கன்னு தானே உன்னுடைய வருத்தம். கவலைப்படாத, வருத்தப்படாத. இந்த பூமியில் உனக்கு துணையாக எப்போதும் இந்த சாயப்பா நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை மட்டும் செய்ய, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என் செல்லமே. ஆனால் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கோ. உனக்கான பாதுகாப்பையும் உனக்கான எதிர்பார்ப்பையும் ஆசீர்வாதத்தையும் அனைத்தையும் வழங்குவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன்றது உனக்குள்ள ஞாபகம் இருக்கட்டும். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வேதனையும் உன் சோதனையும் முடிகிறதுக்கான காலம் நெருங்கி வந்துருச்சு. உன் கண்ணீர் துளிகளை எல்லாம் வைரங்களாக நான் மாற்றி காட்டுறேன். பொறுமை எனும் பொக்கிஷத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கிட்டினாலே நீ எதிர்பார்ப்பதை விட மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் பொறுமையோடு இருக்க பழகிக்கோ. பொறுமையும் நம்பிக்கையும் தான் உனக்கு மிகச்சிறந்த ஆயுதங்களாக இருக்கும். நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயமா நீ எதிர்பார்க்கிறத நான் உனக்காக நல்லபடியாக செஞ்சு தர்றேன். சில விஷயங்களை நான் உனக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக மிக உயர்ந்ததாகவே கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இரு. நிச்சயம் நீ என்கிட்ட வேண்டி கேட்ட அனைத்தும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். இந்த நாள் கூட உனக்கு நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்க போகுது.
உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் விதமாக உன் வாழ்க்கையில் புது திருப்பங்களையும் மாற்றங்களையும் இந்த சாயப்பா நான் உண்டு பண்ண போகிறேன். என்னை வணங்குவதற்கே நீ ஒரு பெரிய தவம் செஞ்சிருக்கணும் தெரியுமா? ஏன்னா எல்லாரும் என்னை வணங்குபவர்களாக இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை, அப்படி நான் அவங்கள படைக்கவும் இல்லை. யாருக்கு நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் இருக்கோ, யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ, அந்த அதிர்ஷ்டசாலிகள் மட்டும்தான் என்னை வணங்குறவங்களாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி என்னை வணங்கக்கூடிய நீ உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் நீ தோற்று போக நான் ஒருபோதும் விடமாட்டேன். அதே போல நீ என்கிட்ட சொன்ன விஷயங்களையும் என்னை நம்பி ஒப்படைச்ச காரியங்களையும் கூட உனக்கு நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், எதுக்கும் பயப்படாமல் நம்பிக்கையோட பரிபூரணமாக என்னை சரணாகதி அடைஞ்சிட்டு பொறுமையாக இருந்தாலே போதும். நீ எடுக்கிற எல்லா முடிவும் நிச்சயம் உனக்கு சரியாக சாதகமாக அமையும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என் பொறுப்பில் விட்டுட்டீன்னா அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீயே என்னை விட்டு விலகி போனாலும் இந்த சாயப்பா நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து உன்னை சிறப்பாக வழிநடத்தி சென்று உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கவலையும் இல்லை. கண் கண்ட தெய்வமாக உன்னை காப்பாற்றும் கடவுளாக இந்த சாயப்பா இருந்து நீ கேட்டதையெல்லாம் கேட்டதை விட பல மடங்கு அதிகமாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். இந்த சாயப்பாவை வணங்கி தோற்றவர்கள்னு உலக அகராதியிலேயே யாரும் இல்லை என் செல்லமே. ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் செய்த கர்ம வினையின் தாக்கம்ங்கிறது அவங்க மனசினுடைய எண்ணங்கள் மூலமாகவும் கோபத்தின் மூலமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடுவதின் மூலமாகவும் தான் அவர்களை தாக்குது. உன் கர்ம வினைகள் உன்னை தாக்காமல் இருக்கணும், நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சினா அவசரப்பட்டு கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் எல்லா இடங்களிலும் அமைதியாக பொறுமையாக சமாளிக்க முயற்சி செய். என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் அமைதியையும் பொறுமையையும் நிதானத்தையும் நீ கடைபிடிக்கும் போது அனைத்தையுமே இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். சண்டை போடுறதால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. எல்லாத்தையும் அமைதியாக கடந்து செல்ல பழகு. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இனிமே எதுக்காகவும் கவலைப்படாத. உன் சொந்த வீட்டு கனவை நனவாக்கி நீ புது வீட்டில் புத்துணர்ச்சியாக வாழும்படியும் உனக்கு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக அமையும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எதுவுமே கேட்டவுனே கிடச்சிட்டா அதற்கு அருமை உனக்கு புரியாது. உன்கிட்ட இப்போது கைகளில் இருக்கும் எத்தனையோ பொருட்கள் கூட பல பேருக்கு இன்னும் கிடைக்காததாக வாழ்நாள் முழுவதும் கனவாகவே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதனால் முதல்ல உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகு. கிடைக்காத ஒரு பொருளையே நினச்சி ஏங்கிக்கிட்டு காலத்தை விரயம் செய்ய வேண்டாம். சரியான நேரமும் காலமும் நெருங்கி வரும்போது உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகுது. நீ பொறுமையை வளர்த்துக்கிட்டு நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாத்தையும் இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். சரியான வேலை அமையாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க உன் மனசில் இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நெருப்பில் போட்ட புழுவாக துடிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது இருக்கும் நிலைமை தற்காலிகமானது தான். உன்னுடைய தீவிர முயற்சியால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறும். உனக்கு பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய சரியான வேலையை அமைச்சு கொடுத்து உன் செல்வாக்கை உயர்த்தி உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செய்வேனேன் செல்லமே. நீ சரியான வழியில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எடுத்த முடிவு சரியாக வருமா வராதா, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்லது நடக்குமா நடக்காதானெல்லாம் சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. நம்பிக்கைங்கிறது நங்கூரம் போல ஆணித்தரமாக இருந்தால்தான் கப்பல்கிற வாழ்க்கை பழகு கடல்கிற துன்பத்துக்கு நடுவில் நங்கூரம் பாய்ச்சி நிற்க முடியும். வாழ்க்கைங்கிற இந்த கடலில் நீ ஒருபோதும் மூழ்கிடக்கூடாது.
கரை ஏறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருக்கேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நம்பிக்கையை மட்டும் உன் ஆள் மனசில் விதைச்சிக்கோ. நிச்சயம் நீ நல்லபடியாக வாழும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நீ அனுபவிக்கும் துன்பங்கள் 100%னா அதில் 90%ஐ உன் பக்திக்காகவே நான் தடுத்து நிறுத்தி வெறும் 10% துன்பத்தை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்குறேன்றதை நீ மறவாதே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லாத்தையும் நல்லபடியாக இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன்.